இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நான் குட்டி குட்டி நண்டு தான் எடுத்திருக்கேன். சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள்: சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, குருமிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி. இது மட்டும்தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். சூப்புக்கு நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிருக்கேன். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ் கம்மி பண்ணிக்கிங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கலவையை போடலாம். கொஞ்சம் குருமிளகும் போட்டுக்குங்க. நல்லா வதக்கலாம். பாருங்க, வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் கம்மி பண்ணி வச்சுட்டு நண்டை போட்டுக்கலாம். நண்டு போட்டாச்சு. நல்லா ஒரு பரட்டிட்டு நல்லா பரட்டிட்டேன். சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. எனக்கு இந்த அளவு போதும். ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக சூப் ரெடி ஆகிரும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக சூப் ரெடி ஆயிடுச்சு. நண்டெல்லாம் பாருங்கள், நல்லா கலர் மாறி சூப்பராக சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி, பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். இப்போ பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெப்பரெல்லாம் போட்டோம் இல்லையா, சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிடும். இலை போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், இப்போது நம்மளுக்கு சுவையான சூப்பரான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.